நீட் மட்டும்தான் உலகமா அப்படின்னு விஜய் அவர்கள் கல்வி விருது விழாவில் பேசினது மிகப்பெரிய சர்ச்சையாகி இருக்கு. எதிர்க்கட்சிகள் இதை திரித்து சொல்றாங்க. முக்கியமா திமுக கட்சியை சார்ந்தவங்க பொய்களை பரப்பிக்கிட்டு வராங்க. ஊடகங்களும் இதுக்கு ஏற்றால் போல அவர் சொன்ன வார்த்தைகளை மட்டும் வச்சு விளையாடுறாங்க. அப்போ அந்த நீட் ரகசியம், அந்த நீட் இந்தியாவுக்கு தேவையா, அந்த நீட் தமிழ்நாட்டுக்கு தேவையா, அந்த நீட்டோடைய ஸ்டேட்டஸ் என்ன, அந்த நீட்டோடைய அரசியல் என்ன, இப்படி பல கேள்விகள். அந்த கேள்விகளுக்கு விடை, இந்த பதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீட், இந்த நீட் மட்டுமே உலகமா அப்படின்னு விஜய் அவர்கள் பேசியது முக்கியமாக திமுக கட்சியை சார்ந்தவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாயிண்ட் எடுத்து விஜய் கையில் கொடுத்துட்டாரு. இது நம்ம எந்த அளவுக்கு திரித்து பொய் சொல்லக்கூடுமோ அந்த அளவுக்கு திரித்து பொய் சொல்லணும். சரி, நீங்கள் வந்து இப்போது வந்து விஜய் ஆதரவாளரா இல்லை டிவிகே கட்சியை சார்ந்தவரா, நீங்கள் வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக செய்தி ஊடகங்களில் வந்து டிபேட் ஒன்று பண்ணுவாங்க. அந்த டிபேட்டில் பத்திரிகையாளர்கள் அப்படின்னு பேரை போட்டுட்டு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஊடகவியலாளர்கள் அப்படின்னு போட்டுட்டு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு போட்டுட்டு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு பொது அரசியல் விமர்சகராக இருக்கலாம், ஒரு ஊடகவியலாளராக இருக்கலாம், இல்லை ஒரு பொது மனிதனாக இருக்கிறேன். அதை நீங்கள் வந்து பின்னாடி நீங்கள் வந்து அதை என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் நீங்களே தெரிவிச்சிங்க. அப்போது நீட் மட்டும் உலகமா அப்படின்னு விஜய் கேட்டது தப்பு சரிங்களா? அப்போனா இவர் வந்து சங்கிதானே? அப்போ நிறைய பேர் பெயிண்ட் எடுப்பா தூக்கிட்டு வந்துட்டாங்க இல்லைங்களா? அப்போ வந்து மருத்துவம் மட்டும்தான் படிப்பா அப்படின்னு பாஜக கேட்டதுக்கும், நீட் மட்டும்தான் உலகமா அப்படின்னு விஜய் அவர்கள் கேட்டதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? நாங்களாம் வந்து ஏழை மாணவர்கள்லாம் வந்து நீட்டை நினச்சி பார்க்கக்கூடாதா? ஏழை மாணவர்கள்லாம் மருத்துவம் படிக்கக்கூடாதா? நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்சதை செய்வோம், உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணிக்கிங்க அப்படின்னு சோஷியல் மீடியா ரைட்டப் ஒரு சில பேர் எழுதிட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கான ஒரு விடை இது. நீட் மட்டுமே உலகமா? அதுக்கான பதில், நீட் தேர்வுக்கு போட்டித் தேர்வில் கலந்துக்கிட்டு அதில் வந்து வெற்றி பெற முடியாமல் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார்களே, அவர்களுக்கான ஒரு பதில். நீட் மட்டும் உலகம் கிடையாது, அதை தாண்டி உலகத்தில் நிறைய இருக்கிறது, அதையும் படியுங்கள், அதையும் கவனியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லை அப்படின்னா அப்போ உங்களுடைய அரசியல் அறிவு எந்த அளவுக்கு மங்கி போய் கீழ்த்தரமாக இருக்குது அப்படின்னு வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் நீட் தேர்வுக்கு அந்த தேர்வுடைய ரிசல்ட் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் முக்கியமாக தமிழ்நாட்டில் தற்கொலை அப்படின்னு செய்தி வந்துக்கிட்டே இருக்கும். அது எதுக்கும் தீர்வு கிடையாது. அப்படி இருக்கிற மாணவர்களுக்கு நீட் மற்றும் உலகம் கிடையாது அப்படின்னு விஜய் அவர்கள் கூறுகிறார். இதுதான் அங்கே வந்து நடந்தது. அதை வந்து முக்கியமாக திமுக கட்சியை சார்ந்தவர்கள் நீட் அவங்க வந்து ஒழிக்கிறதுக்கு போராடினாங்க. அவங்க தான் வந்து இந்த நீட்டை ஒழிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் வந்து வந்திருக்கு ஒரே ஆள். அதனால் வந்து ஒரு பெயிண்ட் டப்பா தூக்கிட்டு வந்து வந்துட்டாங்க விஜய் அவர்களுக்கு சங்கின்னு சாயம் பூசுறதுக்கு. ஸோ உண்மையான சங்கி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடி ரைடு வந்துச்சுன்னா உடனடியாக டெல்லி சென்று தன்னுடைய குடும்ப நிதியை காப்பாற்றுவதற்கு தனிப்பட்ட முறையில் சந்திச்சு வந்தால் அது அவங்க சங்கி. இடி ரைடு வந்துருச்சுன்னா உடனடியாக என்னுடைய அமைச்சர் டெல்லி போய் புறப்பட்டு சென்று அந்த பிரச்சனையை முடித்தா அவங்க பேர் சங்கி. இடி ரைடு வந்துச்சுன்னா உடனடியாக வெள்ளை கொடையையும் வெள்ளை துணியையும் காட்டுவது அவங்க பேர் சங்கி. அப்போது உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் போய் அங்கே போய் சந்திக்கிறீங்களா? மக்கள் பிரச்சனைக்கு என்னைக்காவது போய் சந்தித்து நீங்கள் பிரதமரை பார்த்து பேசிட்டு வந்திருக்கீங்களா? கிடையாது. ஏன்னா அவங்களாம் சங்கி அப்படின்னு அவங்களே சொல்லிக்க மாட்டாங்க, ஆனால் வெளியிலும் சொல்லுவாங்க. அதான் உண்மை. அப்போ விஜய் அவர்கள் சங்கின்னு பட்டம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இவங்களுடைய அரசியல் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, அதிக முறை பொய் சொல்லி ஆட்சி அமைத்தது யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா திமுக அப்படின்னு ஒரு பேர் வந்து முன்னாடி வந்து நிற்கும். மக்களிடம் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து அது மூலயமாக ஆட்சியை பிடித்த அரசியல் கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல கண்டிப்பாக திமுக இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விவரம் தெரிந்தவர்கள் அதை ஒட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அப்படி இருக்கும்போது 2021 இதே மாதிரி நிறைய பொய்கள் அந்த அரசியல் அவங்களுடைய வாக்குறுதியில், முக்கியமாக நீட்டை நாங்கள் ஒழிப்போம், நீட்டை ஒழிக்கிற ரகசியம் எங்கள் கைக்குள்ளே தான் இருக்குது, அதுக்கு நாங்கள் மட்டும்தான் தீர்வு அப்படின்னு சொன்னாங்க. சரி, 4 ஆண்டுகள் ஆச்சு, ஏன் ப்ரோ நீட்டை ஒழிக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கையெழுத்து நிறையா வாங்கி அமைச்சிருக்கோம் நீட்டை ஒழிக்கிறதுக்காக. அது ஒழிஞ்சிரும். எது நீட்டா? இல்லை, நாங்கள் வாங்கின கையெழுத்து பேப்பர்லாம் பஜ்ஜி கடையிலையோ டீ கடையிலையோ பஜ்ஜி சம்சா மடித்து கொடுத்து ஒழிச்சிருவாங்க. அப்போ நீட்டு ஒழியாது இல்லைங்களா?
சரி, அப்போ நீட்டை எப்படி ஒழிக்க முடியும்? அதை முதல்ல மாநில பட்டியலில் கொண்டு வரணும் இல்லையா? மாநில பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலை மாற்றியது யார்? காங்கிரஸ். அப்போ கூட கூட்டணி இருந்தது யார்? திமுக. அப்போ ஏன் அதை பற்றி பேசல? அப்போ நாங்கள் பேச மாட்டோம். சரி, ஓகே, நாங்கள் வந்து தமிழ்னு பேசுவோம். சரி, ஓகே, ஈழத்தில் வந்து அவ்வளோ தமிழர்களை வந்து கொன்று குவிச்சாங்களே, அப்போ வந்து இந்திய அரசாங்கம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபொழுது எந்த ஆக்ஷனும் எடுக்கலையே, அப்பயும் திமுக காங்கிரஸோட கூட்டணி தான் இருந்துச்சு, அப்போ ஏன் நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்கல? அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். ஆனால் நாங்கள் வந்து தமிழுக்கு வந்து குரல் கொடுப்போம். அதே மாதிரி தான் நீட்டு பிரச்சனைக்கும் நாங்கள் வந்து நீட்டெல்லாம் வந்து ஒழிப்போம். ஆனால் கல்வி வந்து மாநில பட்டியலில் வராமல் பொதுப்பட்டியலில் போகணும், நாங்கள் தான் அது காரணம். சரி, இவங்களுடைய எதிர்ப்பு எப்படின்னா, திமுகவை யாராவது எதிர்த்து பேசினா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கட்சியில் கூப்பிட்டு ஒரு பதவி கொடுத்து உட்கார வச்சிருவாங்க. என்ன சொல்கிறீங்க? இப்போது நாம் தமிழர் கட்சியில் ராஜீவ் காந்தின்னு ஒருத்தர் இருந்தார். திமுகவையும் முக்கியமாக மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களையும் சத்தியமாக கிழித்து தொங்க விட்டார். அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பதவி கொடுத்து இப்போ அவர் வந்து ரைட்டை பேத்திட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக உதயநிதி அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் கருணாநிதி அவர்களையும் பேச முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேசிட்டு திரும்பவும் திமுக அவர் போயிட்டார். ஓகே, ஆனால் பொறுப்பு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எப்படி மனசாட்சி ஒத்துக்குச்சு? இதெல்லாம் ஒருபடி மேலே போகி நீங்கள் ஒரு செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே ஒரு பீரியடில் வந்து ஏடிஎம்கேல இருந்தவங்க தான். அப்போ எல்லாமே திமுக ரொம்ப விமர்சித்து பேசுவங்க தான். இப்போ அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஆண்டவர் கமலஹாசன் அவர்கள் என்னன்னா, அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணார்னா, அவர் டிவி எடுத்து உடைச்சார் இல்லைங்களா? அந்த டிவியில் வந்து கடைசியாக அவர் டாஸ் எடுத்து உடைப்பார் இல்லைங்களா? அப்போ யாருடைய வாய்ஸ் வரும்னா, ஸ்டாலினோட வாய்ஸ் வரும். குடும்ப அரசியலையும் ஊழலையும் ஒழிக்கிறதுக்காக தான் நான் வந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு திமுகவை ரொம்ப ஹார்ஷாக விமர்சனம் பண்ணவர் கமலஹாசன் அவர்கள். இப்போ அவரை கூப்பிட்டு அவங்க கூட்டணியில் திமுக கட்சி சார்பாக ஒரு எம்பி சீட்டு கொடுத்துருக்காங்க மாநிலங்களவையில். அப்போது திமுகவை யாரெல்லாம் கடுமையாக விமர்சிக்கிறார்களோ அவங்களெல்லாம் இவங்க வந்து ஒழிக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கூப்பிட்டு அவங்க பக்கத்தில் உட்கார வச்சுப்பாங்க. ஏன்னா யாரும் எதிர்த்து பேசக்கூடாது இல்லைங்களா? அப்போது அதே மாதிரி விஜய் அவர்களையும் பண்ண வேண்டும் அப்படின்னு திமுக கட்சிக்கு அவங்களுடைய ஆசை. ஆனால் விஜய்க்கு அந்த ஆசை இருக்காது. இப்போ நீட்டை ஒழிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய நீட் ரகசியம் சொன்னார் இல்லைங்களா, மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருடைய ரகசியம் என்ன ஆச்சு? அவர் வாங்கின கையெழுத்துக்கள் என்ன ஆச்சு? 2021 சொன்னீங்க, சரி, ஓகே. அதுக்கப்புறம் 2024 அதையே சொன்னீங்க, அதுவும் இல்லை. இப்போ 2026 அடுத்த தேர்தலும் வந்துடுச்சு. அப்போ அதையும் சொல்லுவீங்களா? அப்போ அவரை பார்த்து ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்க யாரும்? எந்த இடத்துலையுமே விஜய் அவர்கள் மருத்துவம் மட்டும்தான் படிப்பா, நீட் மட்டும்தான் எழுதணுமான்னு கேட்கவே கிடையாது. நீட் மட்டும் உலகம் இல்லை, அதை மாணவர்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். நீட் நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க, எழுதுங்க, எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அதில் நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டிங்கன்னா அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க, அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. அது மட்டும் உலகம் கிடையாது. அதுக்கு இன்னொரு வாய்ப்பும் இருக்குது, ஆல்டர்னேட்டாக நிறைய படிப்புகள் இருக்குது. அப்போது உங்கள் உயிரை மாய்த்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மாணவர்களுக்கு சொல்கிறாரு. இதை வந்து நீங்கள் மாணவர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொய் பிரச்சாரத்தை கிளப்பி, இப்போ இங்கே தமிழ்நாட்டில் நீட் சென்டர் அதிகமாக வச்சுருக்கிறவங்கள யாருன்னு பார்த்தீங்கன்னா, கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா திமுககாரங்க கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட் சொன்னார், விஜய் அவர்களுடைய விருது வழங்கும் விழாவில் சொல்கிறாரு, நீட்டை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி என்ன மாறி இருக்குன்னா, நீட் எக்ஸாமுக்கு சுடிதார் தான் எல்லா ஜவுளிகள்லையும் விற்கிறாங்க. அந்த எக்ஸாமுக்கு எப்படி மாணவர்களை வந்து அவங்க வந்து கட்டாயப்படுத்தி எந்த அளவுக்கு ட்ரெஸ் கோட்லாம் இருக்கணும் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். அது எப்படிலாம் வந்து ரொம்ப ஒரு பண்ணுவாங்க அப்படின்னு. இப்போ நீட்டை வச்சு அரசியல் செய்து அந்த நீட்டை ஒழிப்புன்னு பொய் சொல்லி திமுக கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்து இப்போ அதே நீட்டை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இப்படி மக்களை ஏமாற்றி நீங்கள் ஆட்சி நடத்த நீங்கள் தான் வெட்கப்பட வேண்டும். விஜய் அவர்கள் நீட் மட்டும் உலகமா அப்படின்னு சொன்ன வார்த்தையை வைத்து இங்கே இருக்கக்கூடிய சமூக போராளிகள், போர்வில் உட்கார்ந்துருக்கக்கூடிய பொய் போராளிகள், ஒரு சில ஊடகங்களும் இந்த அஜெண்டாவை கையில் எடுக்கிறாங்க. இன்னைக்கு காலையிலேருந்து எல்லாத்துக்கும் நியூஸ் போயிடுச்சு போல, இன்னைக்கு தான் நியூஸு, இந்த லைனை மட்டும் போடுங்க, இந்த டைட்டில் மட்டும் போடுங்க அப்படின்னு. இன்னும் ஒரு சற்று மேலே போனோம்னா ஊடகவியாளர்கள், பத்திரிகையாளர்கள், நாங்கள் வந்து அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு போர்வையில் திமுகவுக்கு அவங்க சைடு பேசக்கூடிய ஒரு நபர்கள், அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஃபயர். அப்போ இவனால் ஏன் பேசலைன்னா, அவங்க திமுக கட்சிக்காரவங்க பண்ணுறதை பற்றி பேசவே மாட்டாங்க. மற்றவங்க பண்ணால் மட்டும்தான் பேசுவாங்க. ஏன்னா மக்கள் தானே முட்டாள், அவங்க தலை தானே ஈஸியாக வந்து இவங்க மிளகாய் இறக்க முடியும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய அஜெண்டா. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா
இந்த 2026ல் இவங்களுடைய பொய் பிரச்சாரங்கள் பலிக்குமான்னு கேட்டால் பலிக்காது. விஜய் அவர்களுக்கும் நீங்கள் சங்கி சாயம் பூச நினைக்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் தலையிலே நீங்கள் பெயிண்ட் டப்பாவை எடுத்து ஊற்றிக்கிறதுக்கு சமம். அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா உங்களுடைய சாயம் எப்போ வெளுத்து போச்சு, அதை மக்கள் எப்போ உணர்ந்து விட்டார்கள். மேடையிலே ஒரு பேரண்ட்ஸ் ஏதி நீங்கள் சேப்பாக்கம் தொகுதியில் நில்லுங்க அப்படின்னு தைரியமாக சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆட்சியினுடைய அவலநிலை வந்துடுச்சு. அப்போது 2026ல் கண்டிப்பாக மாற்றம் நிகழதான் போகுது. நீங்கள் என்ன தான் பிராண்டிங் பண்ணாலும், கமலஹாசனை இப்படி தான் நீங்கள் பிராண்டிங் பண்ணீங்க பிஜேபியோட பி டீம் அப்படின்னு. ஆனால் அதே கமலஹாசன் அவர்களுக்கு நீங்கள் எம்பி சீட் கொடுத்துருக்கீங்க. அப்போ கமலஹாசன் பிஜேபியோட பி டீம்னா அப்போ அந்த பி டீம் கூட நீங்கள் கூட்டணி வச்சிங்க. அப்போ நீங்கள் எந்த டீம்? அப்போது விஜய் அவர்களுக்கு சாயம் பூச நினைத்து அந்த அரசியலை நீங்கள் பண்ணினீங்களே முன்பு காலத்தில், அந்த அரசியலை திரும்பவும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. தயவு செய்து நீங்கள் மக்களுக்கு பண்ணணும்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்தீங்களே அந்த தேர்தல் வாக்குறுதி, அதை முடிந்த அளவுக்கு நிறைவேற்ற வழி பாருங்கள். அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி 2011ல் எதிர்க்கட்சி தலைவராக கூட ஆக முடியாமல் போனீங்களோ அந்த நிலைமைக்கு 2026ல் தள்ளப்படுவீர்கள். இது வேணால் நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க. நீங்கள் இந்த நீட் அரசியல் கண்டிப்பாக நீண்டுக்கிட்டே தான் இருக்கும். இந்த நீட்டை பற்றி இந்த அதிமுகவும் சரி திமுகவும் சரி மாறி மாறி அரசியல் பண்ணிக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. அதுக்கு ஒரே ஒரு மாற்றம், நன்கு படித்தவர்களை தாண்டி இதை நன்கு புரிந்தவர்கள், முக்கியமாக அரசியல் அறிவும் இதன் மூலம் இந்த அரசியல் அறிவும் தெரிந்தவர்கள் கண்டிப்பாக நீட் அரசியலை புரிஞ்சுப்பாங்க, அதை பற்றின தெரிஞ்சுப்பாங்க. இவங்களுடைய கபடதாரிகளுடைய நாடகத்தை கண்டிப்பாக தோலுரித்து காட்டுவாங்க 2026 எலெக்ஷனில். இதை பற்றி கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.